வில்லன் ரோல், அமெரிக்கன் மாப்பிள்ளை இதெல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது நான் நடித்த ஹீரோ தான். அந்த மாதிரி ஒரு குருட்ட நடிக்கை அப்போ நடித்த ஹீரோ தான் அப்படின்னு சொன்னேன். என்னன்னா அப்போ வந்து கோமாளியும் வரல, எதுவுமே வரல. என்ன ஆனால் அவரு எதுவும் நம்பினாரு, பண்ணுவோம் போல அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கோமாளி நடந்துச்சு. அதுக்கப்புறம் லவ் டுடே எடுத்து முடிச்சுட்டு காமிச்சவங்க பிடிச்சிருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கேட்டேன் வந்து எனக்கு ஒரு படம் நீங்கள் டைரக்ட் பண்ணுவீங்களா? சரி, கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் நியாயம்லாம் இருக்குது. எனக்கும் தெரியும் வந்து ஓமைக்கிறவர்கள் வந்து சூப்பர் ஹிட்டு. அப்போது அவரோட அடுத்த படமும் ஒரு பெரிய பட்ஜெட்லேயோ நல்லா சம்பளம் இந்த இதெல்லாம் ஆசைப்படுறேன். ஒரு ஃப்ரெண்டாக நானும் வந்து அதை தான் ஆசைப்படுறேன், அவருக்கு ஒரு பெரிய பட்ஜெட் படம் கிடைக்கணும். ஸோ நானே சொல்லிட்டேன், ஒரு மார்க்கெட்லாம் நான் பெருசு பண்ணிட்டு உங்களுக்கு சம்பளம் தர அளவுக்கு ஒரு இதெல்லாம் வந்துடுச்சுன்னா நீங்கள் எனக்கு பண்ணுவீங்களா அப்படின்றது தான் கொஸ்டினாக இருந்துச்சு. அப்போ சொன்னாரு, நீ மார்க்கெட் பெருசு பண்ணிட்டு வாடா, நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்புறம் நான் என்ன நினச்சேன், ஒரு கொஞ்சம் வருஷத்தில் கொஞ்சம் படத்தில் இது நடக்கும், அப்போது அஸ்வத்தோட நம்ம படம் பண்ணுறோம். ஆனால் அது ஒரே படத்தில் நடக்க வச்சது நீங்கள் தான். முடிச்ச உடனே அதுக்கேற்ற ஒரு மார்க்கெட் வந்து உண்டாச்சு. அப்போது எனக்கு சொன்ன மாதிரியே அவரே கால் பண்ணி என்னடா படம் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டார். ஸோ இப்போ இதுலேருந்து வந்து ஒரு இந்த டிராகன் நடக்கிறதுக்கு வந்து ஒரு இதுலேருந்து ஒரு 3 ரீசன் இருக்கு. ஒன்று, அஸ்வத் அவங்க வந்து சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறது மாதிரி அவர் வந்து சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறாங்க. என்னன்னா இது வரைக்கும் அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து அந்த மார்க்கெட் பெருசு பண்ணுறதா பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவரே கால் பண்ணாரா, அது ஒரு விஷயம். அடுத்த விஷயம், உனக்கு ஒரு நல்ல படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார், பண்ணார். 3வது விஷயம், உண்மையாக சொன்னார், 100 days படம் ஓடண்டா, நான் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன். ஸோ சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறேன் சொல்லி தேங்க்ஸ். ஸோ அதனால தான் இந்த முதல் ரீசன் இந்த படம் டிராகன் நடந்ததுக்கு ரீசன். இன்னொரு 2வது ரீசன் வந்து அன்றைக்கி வச்ச அந்த ஒரு குருட்டு நம்பிக்கை, நடிச்சா ஹீரோ தான் அப்படின்னு அதுக்கு ஒரு லாஜிக்கே இல்லை. நினச்சி பார்த்தா இது எப்படி அப்படின்னு நினச்சி தெரியல, அது ஏதோ நடந்துருச்சு. 3வது வந்து நீங்கள் கொடுத்த அந்த வெற்றி இந்த படம் சீக்கிரமாக நடந்துச்சு. அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து AGS. ஆமாம், எங்களுக்கு இது வந்து எங்களோட 2வது 100th day ஃபங்க்ஷன். அப்போ இதுலேருந்து எங்கள் ஜேர்னி எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும், எங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும் அப்படின்றது இப்போ நாங்கள் ஃபீல் பண்ணுறத தாண்டி உங்களுக்குமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏன்னா நான் வந்து இந்த லவ் டுடே பண்ணும்போது இன்னொரு படமும் பண்ணுறோம் அப்படின்னு எல்லாம் பேசுவோம். ஸோ லவ் டுடே முடித்த பிறகே வந்து என்ன படம் பண்ணலாம், ஏன்னா வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் லவ் டுடே வந்து ஒரு மேஜிக் அப்படின்னு வந்து பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை திருப்பி இவங்க பண்ணணுமே, என்ன பண்ணலாம், இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்றது ரொம்பவே யோசிச்சுட்டே இருப்பேன். ஸோ இன்னொரு படம் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணலாமா, இதெல்லாம் வந்து போயிட்டே இருக்கும்போது தான் ஏற்கனவே AGSம் அஸ்வத் வந்து பேசியிருந்தாங்க, ஒரு படம் பண்ணுறது அவங்களும் பேசியிருந்தாங்க. ஸோ இது கரெக்டாக வந்து ஒரு மாதிரி அமையும் சொல்கிறாங்க, அந்த மாதிரி தான் எனக்கு டிராகன் அமைஞ்சது. ஸோ இந்த AGSோட இருக்கிற இந்த ஜர்னி எனக்கு வந்து இன்னும் போயிட்டே இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். தேங்க்யூ கௌதம் சார், கணேஷ் சார், சுரேஷ் சார், அர்ச்சனா மேம், ஐஸ்வர்யா மேம், வெங்கட் மாணிக்கம் சார். ஸோ இட்ஸ் அ ஸ்வீட் ஜர்னி. எங்களுக்கு இன்னும் தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். அதை தாண்டி இது வந்து என்னோட 3வது 100 day ஃபங்க்ஷன்.
இந்த படத்தோட வெற்றி. ஏன் அப்படின்னா இப்போ கோமாளி ஹிட் ஆகும்போது வந்து ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சு, எப்பவுமே அந்த ரெண்டாவது படம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேரக்டரா. இல்லைன்னா ஃபஸ்ட்டு படம் லக்கு மாதிரி ஆகிடும், ஏதோ ஒரு படம் ஓடிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ரெண்டாவது படம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினச்சேன். ஆனால் ரெண்டாவது படம் எனக்கு ஃபஸ்ட்டு படம் மாதிரி ஆகிடுச்சு. லவ் டுடேனா அதுலேயும் வந்து முதல்ல அதை நடித்ததுனால அது ஃபஸ்ட்டு படம் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த படம் ஓடிச்சு, வெற்றி. ஸோ அப்போது டேரக்டராக 2 படம் ஓடிச்சு, டேரக்டர் பண்ணேன். ஆனால் இப்போ ஆக்டருக்கு இப்போ ஒரு படம் தான் ஹிட்டு, ஏதோ ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சு, இல்லை ஒன் டைம் ஒன்று அந்த மாதிரி லக்காக கூடாது அப்படின்றதுக்காக வந்து இப்போ ரெண்டாவது படம் திருப்பி ஆக்டராக ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்று என்னென்னா, சரி நானே டைரக்ட் பண்ணி இவரே எடுத்துட்டாரு, அது பாசிபிள். இன்னொருத்தர் டைரக்ஷனில் எப்படி நடிப்பாங்க, ஒரு ஆக்டராக தானே இன்னொருத்தர் டைரக்டரில் ஃபுல்லாக நடிக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ இதெல்லாம் சேர்ந்து டிராகன் வந்துருக்குது, ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் டிராகன் வந்துருக்குது. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவே இருந்துச்சு. இதோட வெற்றி இந்த ரெண்டாவது படமாக எனக்கு ஹிட் ஆனதுக்கு, அதுக்கப்புறம் இப்போ 2 படம் டைரக்டராக 2 படம் ஆக்டராக எனக்கு ஹிட் ஆனதுக்கு இப்போ முக்கியமான ரீசன் வந்து இப்போ அசோக், ஏஜிஎஸ் அண்ட் அதெல்லாம் தாண்டி ஆடியன்ஸ். நீங்கள் ஏன் அப்படின்னா இந்த இடம் இப்போது இது ரொம்ப பெரிய இடம் எனக்கு கொடுத்தது. ஃபஸ்ட்டு படமே எனக்கு வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போய் நிற்க வச்ச உயரமும் இடமும் வந்து ரொம்ப பெருசு. அதை தாண்டி திருப்பி வந்து டிராகனில் வந்து நீங்கள் கொடுத்துருக்குற இடம் வந்து ரொம்ப பெருசு. இதுக்கு நான் வந்து என்றைக்குமே வந்து உங்களுக்கு நன்றி கடனோட தான் இருக்கேன்.